ஏன்னா ஒரு பெரிய வீட்டுக்கு கதவு தான் ஒரு பாதுகாப்பு. அந்த கதவுக்கு, பெரிய வீட்டுக்கு சின்ன கதவு, அந்த சின்ன கதவுக்கு ஒரு சின்ன பூட்டு, அந்த பூட்டுக்கு ஒரு சின்ன சாவி. உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய பணி ரொம்ப பெரியது. அதனாலதான் அந்த சாவியை பத்திரமா வச்சிருக்கோம். ஆனா இந்த மகிழ்வுங்கிற சாவி எங்க இருக்கு? அத நம்ம அடிக்கடி எங்கே இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம அதை தொலைச்சிடுறோம். எங்க இருக்குன்னு தெரியல, அதை நம்ம வெளிக்கொணர மாட்டேங்கிறோம். அடிக்கடி அந்த சாவிய நம்ம உபயோகப்படுத்துவதில்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த உபயோகப்படுத்தாத எந்த ஒரு பொருளும் நாளடைவில் உபயோகமற்றதாக போய்விடும். இப்ப வீட்டு சாவியவே நம்ம அடிக்கடி திறந்துகிட்டே இருக்கோம். எங்கேயாவது ஊருக்கு வெளிநாடு போயிடுறோம், ஒரு 5-6 வருஷம் கழிச்சு திறந்தா அந்த சாவி என்ன ஆகிரும்? பூட்டு துருப்பிடிச்சிடும், மழையிலையும் வெயிலையும் இருந்து. அப்புறம் என்ன போடணும்? அதுக்கு ஆயில் போடணும், எண்ணெய் போடணும், அப்புறம் அதை திறக்கணும். சாதாரண ஒரு பூட்டுக்கே இப்படின்னா இந்த மனசு துருப்பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் என்ன? சார்லி சாப்ளின் சொல்றாரு, சிரிக்காத நாட்கள் நீ வாழாத நாட்கள். என்னுடைய வலி பிறருக்கு சிரிப்பை தரலாம், ஆனால் என் சிரிப்பு ஒருபோதும் பிறருக்கு வலியை தரக்கூடாது அப்படிங்கிறார். இந்த மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சொல்லிடலாம், நான் இப்ப பேசிடுறேன், ஆனா நான் இப்போ மகிழ்ச்சியா இருக்கலைன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அடுத்தது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான். இந்த டாபிக் எடுத்து பேசுறதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு கிடையாது. பிரச்சனைகள் அதிகமானதால் தான் இந்த தலைப்பை எடுத்தேன் என்று கூட சொல்லலாம். எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு, மனசை பக்குவப்படுத்துறதுக்கு. அப்ப இந்த மனசுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன தீனி போடலாம்? முறுக்கு, தேங்குளம், சீடை, இது போடலாமா? இதெல்லாம் உடலுக்கு, இதெல்லாம் நொறுக்கு தீனி. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுவே இப்ப நல்லது இல்லைங்கிறாங்க மருத்துவர்கள்லாம். நம்ம அதெல்லாம் சாப்பிடுறோம், ஏன்னா நம்ம வாய் கேக்குது, அதனால நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த மனசை நம்ம அடக்க நினைக்கவே கூடாது. அடக்க நினைச்சா அது ரொம்ப எகிரும். அதுக்கு பதிலா மனசை அறிய நினைக்கணும். எப்படி அறிகிறது? அதை பத்தி தான் இப்ப பேச வந்திருக்கேன். எப்படி அறிகிறது அந்த மனசை? மனசை எப்பவுமே எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறது? இப்ப நம்ம உடல் உறுப்புகள்ல கை, கால், ஐம்புலன் எல்லாமே இருக்கு. இப்ப இந்த 6ஆவதா ஒண்ணு ஒட்டிக்குச்சு, அதான் இந்த மொபைல். இது ஒட்டிக்குச்சு. நம்ம வீட்டை பூட்டி சாவி எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த மொபைல் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, உலகமே இல்லை, அந்த அளவுக்கு ஆயிட்டோம். ஏன்னா அந்த அலைபேசிக்கு நம்ம எல்லாருமே அடிமை ஆயிட்டோம். அந்த மாதிரி இந்த உடம்புல மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல உடல் நலம் பேணுதல். உடலை நம்ம நல்லா வச்சுக்கணும். காலை மாலை காற்று வாங்கி நித்தம் உலாவி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூழை நீ ஆனாலும் குடித்த பின் குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கந்தலை ஆனாலும் கசக்கி நீ கட்டப்பா, தூய நீரும் நல்காற்றும் சுண்ட பசித்த பின் உணவும் 100 வாழ்வை கூட்டிடுமே அப்படின்னு நான் சொல்லல, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு. ஏன்னா முதல்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் மனசு, ஆனா அதுக்கு முன்னாடி உடல். இப்ப உடல் நல்லா இருக்கிறதுனாலதான் நான் இங்க பேசவே முடியுது. எனக்கு உடல் நலம் சரியா இல்லைன்னா இதை நான் பேசக்கூட முடியாது. ஏன்னா உடல் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் உடலை. அதுக்கப்புறம் தான் மனசை. அந்த சரீரத்தை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கும் போதுதான் மனசு செயல்படும். அப்ப இந்த மனசுக்கு எப்படி தீனி போடுறது? நல்ல எண்ணங்கள். அதாவது என்ன நடந்தாலும் மகிழ்ச்சி என்பது என் உடல் உறுப்புகளில் ஒன்று போல. இப்ப தினம் காலையில எந்திரிக்கிறோம், தன்னுடைய அன்றாட கடமைகளை செய்யறோம், அதே மாதிரி நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்ப உள்ள காலம் எப்படின்னா, நம்ம நடக்கிற காலத்துல கடந்து, ஓடுற காலத்தை கடந்து, அதெல்லாம் கடந்து இப்ப பறக்கிற காலத்துல இருக்கும். அப்ப மகிழ்ச்சிங்கிறதே இல்லை. ஏன்னா பணம்ங்கிறது ஒரு பெரிய அந்த இல்லைன்னா வாழ முடியாது.
இந்த பணம் என்னும் ஒற்றை சொல் மனிதனை என்ன பாடுபடுத்துகின்றது? கோவில் உண்டியலில் செலுத்தும் பொழுது காணிக்கை, அர்ச்சகருக்கு கொடுக்கும் பொழுது தட்சணை, யாசிப்பவர்களுக்கு கொடுத்தால் அது பிச்சை, திருமணத்தில் கொடுத்தால் வரதட்சணை, கல்வி கூடங்களில் கொடுத்தால் கட்டணம், திருமண இல்லங்களில் கொடுத்தால் அது மொய், திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தால் அது கடன், திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தால் அது கடன், திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லி அன்பளிப்பாக கொடுத்தால் அது அன்பளிப்பு, நாமாக விரும்பி கொடுத்தால் அது நன்கொடை, விபத்துகளில் இழந்தால் நஷ்ட ஈடு, நீதிமன்றங்களில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வரி, தர்ம ஸ்தாபனங்களுக்கு செலுத்தினால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கை நீட்டி வாங்கினாலும் கொடுத்தாலும் அது லஞ்சம், கடன் வாங்கும் பொழுது அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அது வட்டி. உணவகங்களில் கொடுத்தால் டிப்ஸ், செய்த வேலைக்கு மாதந்தோறும் கிடைத்தால் மாத சம்பளம், தினந்தோறும் கிடைத்தால் தினக்கூலி, பணி ஓய்வு பெற்ற பின் கிடைத்தால் ஓய்வூதியம், ஏழைகள் கேட்டுக் கொடுத்தால் தர்மம், கேட்காமல் நாமாக விரும்பி சென்று கொடுத்தால் அதுவே தானம். இப்படி இந்த பணம் என்னும் ஒற்றை சொல் எத்தனை வகைகளில் சுற்றி சுற்றி வந்து இந்த மனிதர்களை ஆக்கிரமிப்பு செய்கின்றது.